15வது அதிகாரத்துல 49வது வசனம். 49. மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்து கொள்வது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். இப்போ நம்ம உலகத்துக்குரியவர்கள் சொன்னாலும் நம்ம இப்ப எங்க தான் இருக்கோம்? பூமியில தான் இருக்கிறோம். அந்த மாம்ச சரீரத்தை நம்ம வச்சிருக்கோம், தரித்திருக்கிறோம். ஆனா மாம்சத்துக்குரியவன் இல்ல, தரித்து இருக்கிறோம். ஆனா சிந்தையில மாம்சத்துக்குரியவன் இல்ல. அதான் மன்னாவுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிற போல எந்த சாயலை அணிந்து கொள்ள சொல்றாரு? வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். இந்த வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள நிறைய கிறிஸ்தவங்களால முடியாதபடினால் அவர்கள் மண்ணான சாயலே தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்ணான சாயலை தரிக்கிறபடினால் பாவம் அவர்களுக்குள்ளே போராட்டம் வருகிறது. பாவத்தினால் உண்டான போராட்டம் வருகிறது, விசுவாசத்தினால் உண்டான போராட்டம் வருகிறது. நீங்க தேவனுடைய வானவருடைய சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க இதுவரைக்கும் இந்த உலகத்துக்குரியதே சிந்தையெல்லாம் தரிச்சிருந்தீங்க. உலகத்துல ஒரு பிரச்சனைனா உங்க மனசுக்குள்ள என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படி தரித்து கொண்டிருப்பீங்க. வேதத்தில் வானவருடைய சாயலை தரித்துக் கொள். ஆண்டவர் நம்மபத்திர நீங்க நினைச்சீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறபடினால் நீங்க மாம்சத்தின் சாயலை உங்களுக்குள்ள மாம்சத்தின் சாயல் இருக்குது. ஆனால் நீங்க ஆவியின் சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். வானவருடைய சாயலை நீங்க நினைச்சீங்க தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசு மலையில மறுரூபமாகிறார், மகிமையாக வெளிப்படுகிறார். ஆனா அது முடித்த உடனே சாதாரண ஒரு மாம்ச மனிதனை போல தான் இருக்கிறார். மாம்ச மனிதனை போல தான் சாப்பிடுகிறார், மாம்ச மனிதனை போல தான் உறங்குகிறார். எல்லாமே மாம்ச மனிதனை போல தான். ஆனால் அவர் மாம்சத்துக்குரியவர் இல்லை. அதே போலதான் நீங்கள் மாம்சத்தின் கிரியை எல்லாம் உங்களுக்கு மாம்சத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர் இல்லை. ஹல்லேலூயா. அதாவது வெளியேற மாம்சம், உள்ள நீங்கள் மாம்சத்துக்குரியவே இல்லை. உள்ள நீங்கள் ஆவின் தன்மையுடையவர்கள். இந்த உள்ள ஆவின் தன்மையை நீங்கள் வளர வளர இந்த மாம்ச சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும். ஹல்லேலூயா. உள்ள எண்ணங்கள் மாற மாற, அதாவது மனம் புதிதாகிறதுனால உங்களுக்கு வார்த்தைகள் நீங்க கேட்க கேட்க உங்கள் மனம் புதிதாகிறபடினால் உங்கள் மாம்ச சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும். ஹல்லேலூயா. அப்போ அந்த சரீரத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்க. வானவருடைய சரீரத்தை நீங்க சாயலை தரித்துக் கொள்ளுங்க. 44 படிங்க. சென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். சென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு குணம் இருக்குது. சென்ம சரீரம் இருக்கு. ஜென்ம சரீரம் எது? வெளியரங்கமா இருக்கு பாருங்க, இது சென்ம சரீரம். ஆவிக்குரிய சரீரமும் இருக்கிறது, உள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. இந்த ரெண்டு சரீரம் இருக்குது. நீங்க என்னைக்கு ஜென்ம சரீரத்துக்கு மறிக்கீங்களோ அன்னைக்கு தான் ஆவிக்குரிய சரீரம் சொல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்க ஜென்ம சரீரத்துக்கு நீங்க மறித்த, அதனால தான் மறுபடியும் பிறக்கிறோம். ஜென்ம சரீரத்தை நாம் சிலுவையோடு கூட மறித்திருக்கிறோம். அந்த ஜென்ம சரீரம் என்ன சரீரம்னா பாவ சரீரம். அந்த ஜென்ம சரீரம் என்ன சரீரம்னா ஆதாமின் வம்சத்துல உள்ள சரீரம். அந்த சரீரத்தை நாம் என்ன செஞ்சிட்டோம்? மறித்துட்டோம். அந்த சரீரம் மறித்திருக்கிறதுனால இப்ப நமக்குள்ள ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கிறது. ஆவிக்குரிய சரீரம் நமக்குள்ள என்ன செய்து எழுப்புகிறது. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் எழுப்பாது. மாம்ச ஜென்ம சரீரம் சிலுவையிலே மறிக்கப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய சரீரம் நமக்குள்ளே கிறிஸ்துவோடு கூட எழுப்பி இருக்கிறது. கிறிஸ்து மரித்து எழுப்பினார், அவர் ஆவிக்குரிய சரீரமாக இருந்தார். ஜென்ம சரீரம் மறிக்கப்பட்ட ஆவிக்குரிய சரீரமாக இருந்தார். அந்த ஆவிக்குரிய சரீரமாக இருந்தாலும் அவர் சாப்பிட்டார், இந்த பூமியில சாப்பிட்டார். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஜென்ம சரீரம் எப்போ மரிச்சிச்சு? சிலுவையில மரிச்சிச்சு. நீங்க என்னைக்கு நான் சிலுவையில மரித்தேன் என்று விசுவாசித்தீங்களோ அன்னைக்கு மரிச்சிச்சு. அப்ப இப்போ நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி? ஆவிக்குரிய சரீரம் உங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு. நீங்க ஜென்ம சரீரமா இருந்தாலும் உங்க உள்ளான சிந்தனை ஜென்ம சரீரம் மரிச்சிட்டு ஆவி சரீரம் பிழைத்திருக்கிறது. உள்ளான சிந்தனை என்ன செய்யுது? செயல்படுகிறது. அது எதனால் செயல்படுகிறது? கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்கு வந்தபடினால் ஆவிக்குரியதை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பூமிக்குரியதை எப்படி உலகத்துக்குரிய ஆவி காண்பித்து கொடுக்கிறதோ அதே போல வானத்துக்குரிய ஆவி வானத்துக்குரியது எப்படி என்று நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாம்ச மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட வசனத்தை சொன்னால் அவங்க ஆவிக்குரிய தன்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
இடத்துல கிறிஸ்துவை குறித்து பேசுவாங்க, கிறிஸ்துவின் வசனத்தை குறித்து புற மதத்தில் இருக்கிறவங்களும் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் வேற அர்த்தமாக இருக்கும், நமக்கு சொல்லப்பட்டது அர்த்தங்கள் வேற அர்த்தமாக இருக்கும். அவங்க மாம்சத்துப்படியை சிந்திக்கிறபடினால் அது மாம்சத்துக்குரிய அர்த்தத்தை அவங்க பேசுவார்கள். நாம் ஆவிக்குரியவராக இருக்கிறபடினால் அந்த வார்த்தை நமக்கு ஆவியாக நமக்கு தெரிகிறது, புதிதாக தெரிகிறது. அவங்களுக்கு நமக்கு அதுதான் வித்தியாசம். ஒரு சபை போதகரே மாம்சத்துக்குரியவராக இருந்தால் அவர் எப்படிதான் போதகம் பண்ணுவார்? மாம்சத்துக்குரியபடிதான் போதகம் பண்ணுவார். ஒரு போதகர் ஆவியின் தன்மையில் இருக்கிறேன் என்று விசுவாசித்தால் தான் அவர் ஆவியின் தன்மையின்படி பேசுவார். மாம்ச பக்தி வெளியரங்கமா இருக்கிறது. வெளியே ஒருல பாக்குறதே அவங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, வெளியரங்கமாக தெரியும் அவங்க அப்படி கிறிஸ்துக்குள்ள சபைக்கு கரெக்டா இப்படி இருப்பாங்க, இப்படி அன்னைக்கு பார்த்து பேசவே மாட்டாங்க, அன்னைக்கு அவ்வளவு சாப்பிடவே மாட்டாங்க, பயபக்தியா இருப்பாங்க. இதெல்லாம் வெளியரங்கமா இருக்கும். அல்லேலூயா. உள்ள கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஆமென். அதுல 53 படிங்க. 53 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ளும்போது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அவன் எப்ப தரித்துக் கொள்ள முடியலாம்? இந்த கடைசி நாட்கள்ல இந்த வார்த்தைகள் நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும். இதெல்லாம் நிறைவேற்றப்படும் பொழுதுதான் இயேசு வருவார். அதற்கு அப்புறம் 1000 வருஷம் மனசாட்சி ஆள போகிறார். 1000 வருஷம் ஜனங்கள் மரிக்காமல் இருக்க போகிறார்கள். அல்லேலூயா. 1000 அப்ப மரணம் செயல்படாது. அப்ப நம்மை வந்த தன்மையில போகும்பொழுது நாம் அந்த தன்மையுடையவராய் நாம் எண்ணங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் ஆவின் பல நமக்கு கிரியைகளை நடப்பிக்கும். நாம் என்ன மாறும் பொழுது அந்த வார்த்தைகள் நிறைவேற்றப்படும். இந்த வார்த்தைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அதை குறித்து பேச வேண்டும். அது மாம்ச ஊழியர்கள் பேச முடியாது. இதை மாம்சத்துக்குரியவர்கள் பேச முடியாது. அல்லேலூயா. சொல்லப்படுது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும். அழிவுள்ளதாகிய இது சரீரம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தரித்துக் கொள்ள வேண்டும். மெத்திசேலா நம்மளை போல சரீரம் உடையவனாக தான் இருந்தான். 910 வருஷங்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் நம்மளை குறித்து சாட்சி அவன் மாம்ச மனிதனாக இருந்தான். ஆனால் வேதம் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நீ என்ன ஆவி மனிதனாக இருக்கிற, நீ மாம்சத்துக்குரியவனா இருந்தாலும் நீ மாம்சத்துக்குரியவன் அல்ல, நீ ஆவி தன்மையுடையவனாக இருக்கிறார். நீ மண்ணான சாயலை அறிந்திருந்தாலும் நீ வானவுடைய சாயலை தரித்துக் கொள் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் எவ்வளவாய் விசுவாசிக்கணும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்க. எவ்வளவாய் நீ உங்க சிந்தையிலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொள்ளுங்க. இது அடிக்கடி இந்த சிந்தைகளே இருக்கு. அவர் இருக்கிற வண்ணமாக என்ன உலகத்திலே தேவன் வச்சிருக்கிறார். நீங்க இல்ல, தேவன் வச்சிருக்கிறார். தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாவற்றுக்கும் அவரே எல்லாமாக இருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த சாயல் உங்களுக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். உள்ள நீங்க எவ்வளவாய் ஆவின் தன்மையை சிந்திக்கிறீங்களோ, எவ்வளவாய் உங்கள் மனது புதிதாகிட்டு இருக்கிறதோ, எவ்வளவாய் உங்கள் மன எல்லைகள் தேவனுக்குள் விரிவாகி கொண்டிருக்கிறதோ அவ்வளவாக உங்கள் வெளியரங்கமானது வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்கள் உள்ள என்னத்தை செயல்படுத்தினாலும் வெளியரங்கமாகும். அல்லேலூயா. நீங்க யாருக்குமே தெரியாம ஒரு கோடி ரூபாய் உங்க வீட்டுக்குள்ள வைங்க. உங்க வீட்டுல மாற்றம் வருவதை வெளியுள்ள ஆட்கள் பார்க்கும். பார்க்கணும் பார்த்தாரா? ஒரு கோடி ரூபாய் யாருக்குமே தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள வருதுன்னா அது என்ன செய்யும்? அந்த வீடுகள் கொஞ்சம் மாற்றம் உண்டாகும். அந்த வீடுகள் என்ன செய்யும்? அலங்காரங்கள் உண்டாகும். அந்த வீட்டுல உள்ளவர்கள் டிரெஸ்ஸுகள்லாம் மாற ஆரம்பிக்கும், வாகனங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். ஏன்? உள்ள என்ன இருக்குது? அதுக்குரிய உள்ள இருக்குது. அதே போலதான் உங்களுக்கு வெளியரங்கமாய் மாற வேண்டும். முதல்ல உள்ள ஆவித்தன்மை செயல்பட வேண்டும். உள்ள ஆவித்தன்மையில வளர வளர வெளியரங்கமாய் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் சாயலை பார்ப்பார்கள். அதனாலதான் சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் எருசலேமில் யூதேயாவில் சமீரம் உலகமெங்கிலும் நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். அந்த ஆவின் தன்மையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். உள்ள தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வெளியரங்கம் அல்ல,